பாவப்பட்ட கழுத ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன், எனக்குள்ளயும் புத்தி வந்துரும். பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுத கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு. ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்புன கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன என்ன விஷயம், அத சொல்ல. அது ஒண்ணு இல்ல நண்பா, சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு, இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி, ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்தியை அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ, நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. போ போ, இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கு அடியில ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற உருண்டை கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூலி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தானம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதியா என்ன? என்னப்பா? இல்ல இல்ல, நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சார பாக்காதா? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பார்க்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்திய எனக்கு அதிகமாக்கணும், அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும், மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோகிராம்லயா? அப்படி ஒரு வேலை முடிச்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தாங்கிட்டா போச்சு. எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி. அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுத டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம், என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதியை வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலையை நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர்,
அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதையோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்னை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ அந்த தேனை எடு, அப்புறம் கழுதையை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர். இந்த முட்டாளுங்களால நான் ரொம்ப நிம்மதியாவும் நல்ல ஒரு வாழ்க்கையாவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுதை கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு. ஒரு விஷயம் சொல்லு, கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுதை அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சுது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்கலயே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கோம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டுலயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரு எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு. அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி நிரப்புவீங்க? இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணன். இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ. அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல விடு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி. இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரிக்கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கழுதை நரிக்கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன். அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர், டாக்டர், என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? ஆமா. அட இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இல்ல டாக்டர், நான் உண்மையிலேயே புத்திசாலி ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமா. சரி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன்ல, அதுக்கான கூலிய கொடுக்கறீங்களா? அட, இவ என்ன பேசுறான்? வேலையா? வேலையா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலிய கொடுத்துறேன்.
இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுத கூலிய வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சுது. கழுத அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கையே கத்து கொடுத்துடுச்சு.